நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. சிவாய நம. பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து, சுவாமி, உலகங்கள் எல்லாத்தையும் உருவாக்குற அகிலாண்ட ஈஸ்வரர் நீங்க ஆனந்தமா மாளிகைகள்லையும் நந்தவனங்கள்லையும் வாசம் செய்யாம அகோரமான மயானத்துல இருக்கிறது ஏன்? அங்க பல ஆயிரம் பிணங்கள் எரிக்கப்படுது. எலும்பு, கொழுப்பு, ரத்தம், மாமிசம் முதலானதோட துர்நாற்றம் வீசும். பூத பிரேத பிசாசுகள் குடியிருக்கும். காகம், கழுகு, பருந்து முதலான பறவைகளும் சென்னாய் முதலான மிருகங்களும் வாசம் செய்யும். மயானம் பிரேத மந்திரங்கள் உச்சரிக்கிற இடம். நீங்க யானத்தோலையும் புலித்தோலையும் உடுத்திட்டு பிரம்ம கபாலத்தை மாலையா போட்டுட்டு எப்பவும் அட்டகாசம் செய்றீங்க. 3 உலகங்களும் நடுங்க சிரிச்சு கூத்தாடிட்டு பித்து பிடிச்ச மாதிரி ஏன் இருக்கீங்க? வேதங்களுக்கும் எட்டாத உங்களுக்கு சுடுகாட்டுல எப்படி பிரியம் உண்டாச்சு? உங்களோட மயான வாசத்தை நினைச்சு என் மனசு கலங்குது. சர்வ தேவமயமாகவும் எல்லா தேவர்களாலையும் பூஜிக்கத்தக்கவராகவும் மகா தேவராகவும் இருக்க உங்களுக்கு இது ஏத்தது இல்லைன்னு தோணுது. இது எனக்கு ஆச்சரியத்தையும் கவலையையும் தருது. இந்த விஷயம் எனக்கு சொல்லக்கூடாத விஷயமாகவும் பரம ரகசியமாகவும் இருந்தாலும் உங்க பக்தையும் அன்புக்குரியவளுமான எனக்கு இதை நீங்க உணர்த்தி அருளணும்னு கேட்டாங்க. சிவபெருமான் மலர்ந்த முகத்தோட உலக மாதாவான பார்வதி தேவியை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சார். உமாதேவி, உலகத்துல இருக்க உயிரினங்கள் எல்லாத்துக்கும் பிரளயம் 4 வகையா ஏற்படுது. அது நித்தியம், நைமித்திகம், பிராகிருதம், ஆத்தியந்தம். இதுல நித்திய பிரளயம்ங்கிறது ஒவ்வொரு உயிருக்கும் அதோட ஆயுட்காலம் முடிகிறப்போ ஏற்படுற மரணத்தை குறிக்கும். நைமித்திக பிரளயம்ங்கிறது ஒவ்வொரு 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சதும் பிரம்மதேவருக்கு ஒரு பகல் முடியும். அவர் தூங்க போறப்போ லோகங்கள் அழியும். இது நைமித்திக பிரளயம். பிராகிருத பிரளயம்ங்கிறது பிரம்மாவோட ஆயுள் முடிவுல நடக்கிற பிரளயம். ஆத்யந்த பிரளயம்ங்கிறது ஒரு ஜீவாத்மா மோட்சம் அடைஞ்சு பரமாத்மாவோட கலக்கிறத குறிக்கும். இப்படி சர்வ சம்ஹார காலத்துல அண்டாண்ட பிரம்மாண்டங்களையும் பிரம்மாதி தேவர்களையும் தானவ யக்ஷ கருடாதி கணங்கள் எல்லாத்தையும் பஞ்ச பூதங்கள்ல ஒன்னால ஒருத்தனா நின்று சம்ஹாரம் செய்றேன். அப்போ நீ மட்டும் என் பக்கத்துல இருக்கிறதால நான் நடனமாடவும் நீ அதுக்கு ஏத்த மாதிரி கைத்தாளம் போடவுமா இருப்போம். இப்படி தேவர்களோட உடல்கள் விழுந்து கிடக்கிற மயானம் முழுசும் சுத்தி நடனம் ஆடுறதால எனக்கு சுடலையாடின்னு ஒரு பேர் வழக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் நான் மயானத்துல ஆனந்தமா நடனம் ஆடிட்டு இருந்தப்போ நிறைய பூத வேதாளங்கள் தாளம் போட்டு பாடிட்டு இருந்தது. அந்த சமயத்துல தேவர்களோட அங்க வந்து விஷ்ணு என்ன பார்த்து சந்தோஷப்பட்டார். ஐயனே, இப்படி நீங்க இங்க நடனம் ஆடுறதும் பூத பிரேத பிசாசு டாகினி சாகினிகள் பாடவும் தாளம் போடவும் கொக்கரிக்கவும் கூத்தாடவும் செய்யறதும் நல்லதுதான். அவங்க இப்படி செய்யலைன்னா இந்த கணங்கள் பூமி முழுசும் பரவி பல பேரை துன்புறுத்துவாங்க. அப்படி மற்றவங்கள துன்புறுத்தாம உங்களுக்கு தொண்டு செய்யறவங்களா இருக்கிறதே உத்தமமான செயல்னு பல வர புகழ்ந்து பேசினாங்க. விஷ்ணு என்ன பார்த்து, சிவமூர்த்தியே, எல்லா பாவங்களையும் ஓடும்படி செய்யறதாலையும் எல்லாரையும் பயப்படுத்துற பூத பிரேத பைசாசிகளையும் அழ வைக்கிறதுனால நீங்க ருத்ரன், சங்கரன், ஹரன், கால ரூபியா இருந்து உலக காரியங்கள் எல்லாம் நடத்துறதால காலன், பிரளய காலத்துல சகல லோகங்களையும் வயிற்றுக்குள்ள அடக்கிற வல்லமையால சர்வன், உற்பத்தி காலத்துல காம பீஜத்தை வச்சு முக்குணங்களையும் லோகங்களையும் படைக்கிறதால பவன், உக்கிரமான யாகங்களால திருப்தி அடையிறதுனால உக்கிரன், பூமி முழுசுக்கும் உற்பத்தி கர்த்தாவாகவும் எல்லா தேவர்களாலையும் பூஜை செய்யப்படுறதாலையும் மகத்துக்கு மகத்தாவும் இருக்கிறதால மகாதேவன். விமலரே, ஆக்கல் காத்தல் அழித்தல்ங்கிறத இயக்கிற ஆற்றல் உள்ள மகாதேவரே, நீங்க இப்படி மயானத்திலேயே எப்பவும் கூத்தாடிட்டு இருக்கணும்னு விஷ்ணுவும் அவர் கூட வந்த மற்ற தேவர்களும் கும்பிட்டு கேட்டாங்க. அதுக்கு சம்மதிச்சு மயானத்தையே எனக்கு வசிக்கிற இடமா ஆக்கிக்கிட்டேன்.
மேலே சொன்ன பெயர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெயர்களை சொல்லி என்ன பூஜை செய்கிறவங்க தேவர்களால் பூஜிக்கப்பட்டு உயர் பதவியை அடைவாங்க. இந்த பெயர்களை மனப்பாடம் செய்கிறவங்க உயர் பதவியை அடைவாங்க. நானே காலரூபி, நீயே காலராத்திரி. என்னோட ரூபம் உனக்குத்தான் தெரியும், உன்னோட சுரூபம் எனக்கு தெரியும். நீயே நாராயணனாவும் இருக்கிற, அதனால நீயும் நாராயணனும் சமமானவங்க, நீயும் நானும் சமமானவங்க. எல்லாமாவும் நானே இருக்கேன். பல புண்ணிய ஸ்தலங்களை விட எனக்கு மயானத்துல விருப்பம் அதிகம். புண்ணிய ஸ்தல புண்ணிய தீர்த்த பயன்களை எல்லாம் மேலே சொன்ன பெயர்களை சிந்திக்கிறவங்களுக்கு நான் தருவேன். இந்த கதையை பக்தியோட வாசிக்கிறவங்களை விட்டு சகல பாவங்களும் போகும். அவங்க விரும்பின போகங்களை அனுபவிப்பாங்கன்னு சிவபெருமான் சொன்னார்னு சனத்குமார முனிவர் வியாச முனிவருக்கு எடுத்து சொன்னார்.